ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியோட டே 6. இது நேற்று அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ. ஸோ நான் வந்து நேற்று அப்லோட் பண்ண முடியல, அதனால இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். இது சனிக்கிழமை எடுத்தது. எல்லாருமே லேட்டாக தான் இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்டே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பாலாத்தி கொடுத்துட்டு நான் என்னோட அப்ரோச் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. நேற்று சீமால் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அதை நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலைல காய்ச்சிக்கலான்னு விட்டாச்சு. அதையே மறந்துட்டேன். அப்புறம் நான் என்னோட அப்ரோச் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த சீம்பாலையும் காய்ச்சி வச்சுட்டு கிளம்பும்போது அதையும் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தேன். அவங்களும் அதை சாப்பிட்டாங்க. நான் அப்புறம் என்னோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் கடைக்கு சேர்ந்து போயிட்டோம். காலையில் கிளம்பும் போதே மிஷினில் ஒரு லோடு துணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால ஷுவாக சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஒரு லோடு துணி அள்ளி காய போட்டு அடுத்து பெட்ஷீட்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது. அதே அடுத்து எடுத்து மிஷினில் லோட் பண்ணி போட்டு விட்டு பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நான் காலையில் பெருசாக எதுவும் சமைக்கல. பழைய சாப்பாடு இருந்தது, அதே வந்து பிள்ளைங்களுக்கும் ஷுவாவுக்கும் வச்சுட்டு இன்னைக்கு மதியானம் சமைக்க போகிறேன். சுண்டல் குழம்பு தான் வைக்க போறேன். எனக்கு வந்து எப்பவுமே இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சாதான் பிடிக்கும். ஆனால் சிவாக்கு வந்துட்டு அதை சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சாதான் பிடிக்கும். சரி, இன்னைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோன்ட்டு அந்த மாதிரி தான் வச்சேன். குக்கரில் தான் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு சூப்பரான மசாலா தான் அரைச்சி சேர்க்க போகிறேன். அதுக்கு என்னென்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்போட குருணை. அது வந்து ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும், எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். அது கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பத்த தேங்காய் துருவி போட்டு கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் கசகசா இதை மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மசாலா வந்துட்டு கரம் மசாலா, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, அப்புறமா வீட்டு மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது மட்டும்தான். இதுக்கப்புறமா அந்த அரைச்சி பேஸ்ட்டு, அப்புறம் ஊற வச்சு சுண்டல், தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தா போதும் சூப்பராக சுண்டல் குழம்பு ரெடி ஆயிரும். இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்பில் அப்படியே பாத்திரமும் அப்படியே கழுவி முடிச்சிட்டேன். அப்புறம் நேற்றுக்கு செஞ்சு சப்பாத்தி கொஞ்சம் மீந்துருச்சு. அதையே வந்துட்டு ஒரு 4 சப்பாத்தி இருந்தனால சரி இதே மதியானத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு அதே கொஞ்சம் வந்து பிச்சு போட்டு சப்பாத்தி கொத்து மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சுண்டல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டு கிண்டிட்டு காலையில் தயிர் சாதத்தை வச்சு சுண்டல் குழம்பு ஊற்றி நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சு அந்த சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, தம்பி மட்டும்தான் எழுந்திரிச்சார். பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தா. மிஷினில் போட்ட பெட்ஷீட்லாம் எடுத்து காய போட்டு தம்பியை மட்டும் தூக்கிட்டு வாக்கிங்லேயே கடைக்கு போயாச்சு. நாங்கள் இப்போ கடைக்கு போனதும் சிவா சாப்பிட வீட்டுக்கு வருவார். அவர் பாப்பாவை தூக்கிட்டு வந்துக்குவார். கடைக்கு போய் பார்த்தா வெங்காயோடைய போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.